திராவிட மாடல் ஆட்சி என்று திமுக அரசு பெருமைப்படுத்திக் கொண்டாலும் அது மக்களுக்கு பயனில்லாத சுடுகாடு மாடல் ஆட்சியாகவே மாறியுள்ளதென பொதுமக்கள் விமர்சனம் செய்கின்றனர். இலவச பெண்கள் பேருந்து சேவையையும் 1000 ரூபாய் உதவித்தொகையையும் தங்களது சொந்த செலவில் கொடுப்பதாக நினைத்து திமுக அரசு பேசுவது தவறு என கண்டனம் தெரிவிக்கும் பொதுமக்கள், இவை மக்கள் வரிப்பணத்திலிருந்து வழங்கப்படுகிறது என்பதை ஸ்டாலின் அரசுக்கு நினைவூட்டுகின்றனர். மேலும் ஏழை மக்களுக்கு ஒரு காலத்தில் வழங்கப்பட்ட ஆடு, மாடு, கோழி, தாலிக்கு தங்கம் போன்ற உதவிகளை நிறுத்திவிட்டு உண்மையில் மக்களுக்காக என்ன செய்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது திராவிட மாடல் அல்ல, சுடுகாடு மாடலே என்று மக்கள் கடுமையாக விமர்சிக்கின்றனர். பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க பக்கம் தான். அப்பா போனால் ஒரு 10 வேண்டி, புள்ள போனால் ஒரு 10 வேண்டி, பொண்டாட்டி போனால் ஒரு 20. இதுவாக சாதனை. இதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சுடுகாடு மாடல் ஆட்சி தான் நடக்குது. இதுக்கு மேலே என்னத்த சொல்லிருந்தவங்க? மக்களாட்சியில் சுடுகாட்டு ஆட்சி. மாடல் ஆட்சின்னா என்ன? மாடல்லாம் மக்களுக்காக தேவைப்படுறது செய்யதான் மக்களாட்சி. மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு போய் சேருன்னு சொல்றதுக்கு ஒரு மாடல் ஆட்சி எதுக்கு? இதுவரை ஒரு சாதனை கிடையாது. ஹிந்தியை எதிர்ப்பதாக விளம்பரம் தேடும் விடியா திமுகவின் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி வடமாநில தொழிலாளியிடம் ஹிந்தியில் பேசியதை பார்த்து தமிழ் மொழி பற்றாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கத்தில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் பங்கேற்ற கிருஷ்ணசாமி பூசணிக்காயை வைத்து திருஷ்டி கழித்த வடமாநில தொழிலாளியிடம் ஹிந்தியில் பேசியதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மும்மொழி எதிர்ப்பில் உறுதியாக இருப்பதாக நாடகமாடி வரும் விடியா அரசுக்கு தமது கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தியில் பேசக்கூடாது என உத்தரவு போடும் திராணி இருக்கிறதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை டாஸ்மாகில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதால் 24 மணி நேரமும் மது போதையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சுற்றி விபத்தில் சிக்கி சீரழிந்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா திமுக ஆட்சியில் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் விற்பனை நேரம் முடிந்த பிறகும் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்யப்படுவதால் இளைஞர்கள் 24 மணி நேரமும் மது போதைக்கு அடிமையாகி சீரழிந்து வருவதாக கூறும் பொதுமக்கள், விடியா ஆட்சியின் பகல் கொள்ளைக்கு இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையையே விலையாக கொடுத்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர்.